கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு எ ஸ்டோரி? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நம்ம வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். In our lives there are ups and downs. ஏற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். தாழ்வுகள் ஏற்படும் போது நம்ம மனசு உடைஞ்சு போயிடுறோம். We accept the ups and when there are downs, we are depressed. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். Romans 8:28. And we all know that all things work together for good to them that love God, to them who are the called according to his purpose. பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? அவரை கடவுளை நேசிக்கிற எல்லாருக்குமே எல்லாமே நல்லதா தான் நடக்குமா? See what the Bible says. For everyone who loves God, everything will happen for good. நமக்கு வர்ற தோல்விகள் இழப்புகள் எல்லாமே நன்மைக்கு தானாம். The loss we face, the failure we face, everything is for good. சுகந்தி ஒரு நாள் பள்ளிக்கூடத்திலிருந்து அழுதுகிட்டே வந்தா. சுகந்தி came home from school crying. அவங்க அம்மா என்னாச்சுமான்னு கேட்டதுக்கு, அம்மா கணக்கு டீச்சர் சொல்லி கொடுக்குற அல்ஜிப்ரா எனக்கு புரியவே மாட்டேங்குது. When her mother asked what happened, she said, Mother, I'm not able to understand algebra that my maths teacher is teaching. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலயே என் கூடவே வளர்ந்த ராணி என்னை விட்டுட்டு வேற ஒரு தோழியை தேடி போயிட்டா. Not only that, my dear friend Rani, who was with me from my young age, left me and found a new friend. இப்படி எல்லாமே எனக்கு எதிராக நடக்குது, தோல்வியா நடக்குது அப்படின்னு சொன்னான். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் அகேன்ஸ்ட் மீ அண்ட் எவ்ரிதிங் இஸ் அ ஃபெயிலியர். ஷி செட் ஸோ. அவங்க அம்மா உள்ள ஏதோ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இவ வெளியே உட்காந்துட்டு அம்மா என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா. மதர் வாஸ் ஸ்டாண்டிங் இன் த கிச்சன் அண்ட் ப்ரிப்பேரிங் சம்திங். ஷி ஆஸ்க்ட் ஹர் மதர் வாட் ஷி வாஸ் டூயிங். அடுப்பு கிட்ட நின்று அம்மா சொன்னாங்க, நான் உனக்கு பிடிச்ச கேக் செய்கிறேன் அப்படின்னு. மதர் செட், ஐ எம் மேக்கிங் த கேக் தட் யூ லைக் வெரி மச். உடனே சுகந்தி சொன்னா, ஆமாம்மா எனக்கு கேக்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் நீங்க செய்யறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு. சுகந்தி செட், எஸ் மாம், ஐ லவ் த கேக் தட் யூ மேக். அப்புறம் அவங்க அம்மா உள்ள இருந்துட்டே சொன்னாங்க, மேஜை மேல எண்ணெய் இருக்கு, அதை எடுத்து கொஞ்சம் வாயில ஊத்தி அதை குடி அப்படின்னு. Mother from inside said, there is oil on the table. Take it and pour it in your mouth and drink it. சுகந்தி என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா. சுகந்தி asked, what are you saying mom? அதுக்கப்புறம் அம்மா ஒண்ணுமே சொல்லாம அடுத்ததை சொல்ல ஆரம்பிச்சாங்க. The mother did not reply for that. She started saying, அவங்க சொன்னாங்க, ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள 2 முட்டை இருக்கும், அதை உடைச்சி பச்சையா குடி அப்படின்னு. Mother said, open the fridge. There are 2 eggs inside. Break it and drink it raw. சுகந்திக்கு ஒண்ணுமே புரியல. சுகந்தி could not understand anything. அப்புறம் அம்மா சொன்னாங்க, திரும்பவும் மேஜைக்கிட்ட வா, அங்க மாவு இருக்கு, அதை வாயில போட்டுக்கோ, அது கூட சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் போட்டுக்கோ அப்படின்னு. Then mother continued saying, then again come to the table. There is flour there. Put it in your mouth and add salt and sugar along with it. சுகந்தி கேட்டா, அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி கண்டதையும் பேசுறீங்கன்னு. சுகந்தி asked, mother, what happened to you? Why are you saying such things? அப்ப அம்மா சொன்னாங்க, இது எல்லாமே கேக் செய்யறதுக்கு நான் பயன்படுத்துற பொருட்கள். Mom said, these are the ingredients that I used to prepare cake. இது எல்லாமே அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும், கேக்கா செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும். Then mom asked, if you eat everything raw, how it will be?
how it will be after making them together into a cake. அவ சொன்னா தனித்தனியா சாப்பிட முடியாது, கேக்கா தான் சாப்பிட முடியும்னு. Suganti said, you can't eat it separately. After making cake only, we can eat it. அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, இப்படிதான் கடவுள் உன்னுடைய வாழ்க்கையும் வணைஞ்சிட்டு இருக்காரு. Mom said, this is how God is tuning your life. அதாவது ஒரு பிரச்சனையும் நீ சந்திக்கும் போது ஒவ்வொரு மாற்றமும் வளர்ச்சியும் உன்கிட்ட வரும். When you face each problem, there will be change in you and you will keep growing. இப்படியே நீ வளர்ந்து வளர்ந்து முழுமையா கடவுளுக்கு உகந்த பாத்திரமா மாறுவ. You will grow like that and become a vessel that God likes. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் தேவையான நேரத்துல அவர் சேர்ப்பாரு. God will add every ingredient at the right time, at the right amount. அது வெற்றியா இருக்கலாம், தோல்வியாவும் இருக்கலாம். It may be victory or failure. அப்பதான் சுகந்திக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுது. Then only Suganti understood what was life. சந்தோஷமா கணக்கு நோட்டை எடுத்துட்டு அவளுடைய ஆசிரியை சொல்லி கொடுத்தத வீட்டில் பயிற்சி பண்ணி பார்க்கலான்னு அவ அறைக்கு போயிட்டா. She understood everything and happily took her maths note and went into her room to practice whatever her teacher taught in school. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.